Hello guys, welcome back coding Tamil. In the video எதை பத்தி பார்க்க போறோம்னா 2D array related to string. இது வரைக்கும் நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் எப்படி வாங்குறது, எப்படி பிரிண்ட் பண்றது, எப்படி வந்து scanfல இன்புட் மூலமா தரதுன்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். இந்த வீடியோல ஒரு கலெக்ஷன் ஆஃப் நேம்ஸை எப்படி வந்து printf மூலமாவும் scanf மூலமாவும் ஆக்சஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஹெடர் ஃபைல் எழுதிக்கிறேன். studio.h void main function குள்ள நம்ம 2D array வந்து எப்படி கிரியேட் பண்ணுவோம், இன்டிஜர் டைப்ல வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டிஜரில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியும். ஸ்ட்ரிங்க்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து சியில் வந்து டேட்டா டைப் இல்லை. ஸோ கேரக்டர் அரே, அதாவது கேரக்டர் 2D array மூலியமாக வந்து ஆக்சஸ் போகிறோம். ஸோ கேரக்டர் ஸ்ட்ரிங்க்கு வந்து ஷார்ட்டாக STR சொல்லி தந்துட்டு சைஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணுவேன் 3/10 சொல்லிட்டு தந்துட்டேன்னா ஃபஸ்ட்டு வந்து எதுவாக இருந்தாலும் சைஸ் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணணும். ஸோ printfல %d சொல்லி தந்துட்டு ஃபஸ்ட்டு எதனோட சைஸ் பிரிண்ட் பண்ணுறேன்னா சைஸ் ஆஃப் இந்த STRோட மொத்த சைஸ் என்னன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு STR(0) சொல்லிட்டு அது பிரிண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா STR(0)ங்கிற சைஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா, பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு தரேன். இது மாதிரி பண்ணும்போது இதோட சைஸ் 13 சொல்லிட்டு வந்திருக்கு, STR(0)ோட சைஸ் 10 சொல்லிட்டு வந்திருக்கு, STR(0)ங்கிற சைஸ் வந்து 1 சொல்லிட்டு வந்திருக்கு. இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நோட்ஸில் சொல்கிறேன், உங்களுக்கு கிளியராக புரியும். நீங்கள் STR(3)(10) கேரக்டர் சொல்லிட்டு தந்தீங்கன்னா இது எப்படி வந்து மெமரி வந்து கிரியேட் ஆகும்னா STR(0) சொல்லிட்டு இது ஒன்று, STR(1) சொல்லிட்டு இப்படி, STR(2) சொல்லிட்டு இப்படி கிரியேட் ஆகிருக்கும். கேரக்டர் டைப் இது இருக்கிறதுனால எல்லாமே வந்து ஒரு பைட் தான் வந்து ஆக்குபை பண்ணோம். இப்போது STR(0), STR(1), STR(2) சொல்லிட்டு இருக்குல்ல, பக்கத்தில் என்ன சைஸ் தந்திருக்கோம் 10 சொல்லிட்டு வந்திருக்கணுமா. ஸோ எல்லாத்துலேயும் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இதில் 10 பைட் இருக்கும், இதில் 10 பைட் இருக்கும், இதில் 10 பைட் இருக்கும். இது கேரக்டர் டைப்னால இது 10 பைட் இருக்குது. இதுவே நீங்கள் இன்டீஜர் டைப் தந்தீங்கன்னா 40 பைட் இருக்குது. இன்டீஜர் வந்து எவ்வளோ பைட் வந்து ஆக்குபை பண்ணணும்னா 4 பைட் ஆக்குபை பண்ணும். இது கேரக்டருங்கிறதுனால ஒரு பைட் வந்து ஆக்குபை பண்ணும் மெமரி. இப்போ நம்ம எதை வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஃபஸ்ட்டு வந்து STR இந்த சைஸை தான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள் STRோட சைஸ் என்னென்னு இருக்குது, இங்கே ஒரு 10 பைட், இங்கே ஒரு 10 பைட், இங்கே ஒரு 10 பைட். ஸோ டோட்டலாக என்ன பைட் இருக்குது, 30 பைட்ஸ் இருக்கா, 30 பைட் சொல்லிட்டு வருது. இதுவே நீங்கள் இன்டிஜர் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 30 வந்துட்டு 30 கூட 4 மல்டிப்ளை ஆகும், × 4 மல்டிப்ளை ஆகும். எதனாலனா வந்து இன்டீஜரோட சைஸ் வந்து 4 பைட் வந்து மெமரி ஆக்குபை பண்ணுமா. ஸோ இங்கே வந்து கேரக்டருங்கிறதுனால ஒரே ஒரு பைட் தான் வந்து மெமரி ஆக்குபை பண்ணும். அதனால் வந்து 30 × 1 30 தான். இதுவே நீங்கள் இன்டீஜர் ஃப்ளோட்லாம் போட்டிங்கன்னா 120 சொல்லிட்டு வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 30 எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு STRோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு STR(0)ங்கிறது இதனுடைய சைஸ் மட்டும்தான் STR(0)ங்கிறது. இதில் எத்தனை பைட் வந்து மெமரி இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 பைட் இருக்குது. ஸோ STR(0)ங்கிறது 10ன்னு சொல்லிட்டு வந்துச்சு. இதுவே இன்டிஜர்னால் என்ன வந்திருக்கும், 40ன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஏன்னா வந்து இங்கே வந்து கேரக்டர்னால இந்த ஒரே ஒரு பைட் வந்து மெமரி ஆக்குபை பண்ணுது. இதுவே இன்டிஜருங்கிறதுனால இதில் வந்து 4 பைட் வந்து மெமரி ஆக்குபை பண்ணியிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெமரி வந்து அதுக்கு அலோகேட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து STR(0) வந்து பிரிண்ட் பண்ணுறோம். STR(0)ங்கிறது இது STR, இது மொத்தமாக STR(0)ங்கிறது இது, STR(0)ங்கிறது இது மட்டும் தானே. ஸோ இது வந்து ஒரே ஒரு பைட் தான் கேரக்டர் டைப்புங்கிறதுனால. ஸோ STR(0)ங்கிறது ஒரு பைட். இதனால தான் வந்து அங்கே அவுட்புட் வந்து 30 10 1 சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து சைஸ்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இதில் வந்து 3 ரோஸ் 10 காலம் சொல்லி கிரியேட் ஆகிருக்கு. அதாவது 3 நேம் தரலாம்.
3 நேம் தரீங்கல்ல, அது வந்து 10 பைட்ஸ்குள்ளே இருக்க மாதிரி தந்துக்கோங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து 10 சொல்லிட்டு தந்துட்டுருக்கோம். லிமிட் வந்து 10குள்ளே இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஆகும். இல்லைனா எக்ஸஸாக எழுதுனீங்கன்னா 10 வரைக்கும் இருக்க வேல்யூ மட்டும் எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்க வேல்யூ வந்து விட்டுடும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நம்ம வந்து கேரக்டர், அதாவது ஸ்ட்ரிங் தானே எழுதுகிறோம், அதாவது டபுள் கோட்ஸில் எழுதிட்டு ஆப்பிள், ஆரஞ்ச். இப்போ நான் இங்கே தரக்கூடிய நேம் வந்து 10க்கு அதிகமான ஏதோ ஒரு நேம் தரேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு தந்துடுறேன். ஹலோ வேர்ல்டு 1 2 3ன்னு சொல்லிட்டு தந்துடுறேன். இது மாதிரி தந்துட்டு இன்ட் ஐ சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணேன். இந்த ஐங்கிற வேரியபிள் எதுக்குன்னா, நம்ம எப்பவும் வந்து ஒரு ஃபார் லுக் மூலயமா வந்து அந்த ஐட்ரேஷனை ஓட விட்டுட்டு இந்த 3 வேர்டையும் வந்து 3 நேமையும் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் I equal to 0, I less than 3, I plus plus இது மாதிரி தந்துட்டு printfல நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து எப்படி வந்து ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் %s str of I சொல்லிட்டு எழுதிட்டேன்னா 0th ஐட்ரேஷனில் ஆப்பிளும் ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் ஆரஞ்ச் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அப்புறம் தேர்ட் ஐட்ரேஷன் ஹலோ வேர்ல்டு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஹலோ வேர்ல்டு எது வரைக்கும் பிரிண்ட் ஆகும்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே வந்து இது வரைக்கும் தான் 10 லெட்டர்ஸ் இருக்குது. 1 2 3ங்கிறது 11 12 13 அது மாதிரி போகுது. ஸோ பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு தரேன். என்ன ரன் காட்டுது, கம்மா வைக்கணும். கம்மா போட்டு பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு தரேன். பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு தந்தேன்னா ஆப்பிள் சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு, ஆரஞ்ச் சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஹலோ வேர்ல்டுங்கிறது 1 2 3 பிரிண்ட் ஆகாமல் ஹலோ வேர்ல்டு வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன் 1 2 3 பிரிண்ட் ஆகலன்னு உங்களுக்கு புரியுதா? இங்கே 10 சைன்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இங்கே ஃபஸ்ட்டு 10 லெட்டர்ஸ் எது இருக்குன்னு சொல்லி பாருங்கள். HELLO WORLD இது வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இதை மட்டும் பிரிண்ட் பண்ணிச்சு, மற்றதை வந்து இது ஒமிட் பண்ணிடுச்சு. அதனால தான் வந்து நீங்கள் தரக்கூடிய சைஸ் வந்து 10 சைஸ். இல்லைனா வந்து இங்கே நீங்கள் மேக்ஸிமம் சைஸாக நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை. நான் இங்கே 15 சொல்லி தந்துருந்தேன்னா எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், மறுபடியும் பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு தரேன். 0 வார்னிங். இப்போ பிரிண்ட் ஆயிடுச்சா? ஓகே. இப்போ வந்து எப்படி வந்து 3 வேர்டை வந்து பிரிண்ட் பண்ணுறது, ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், str ஆஃப் இந்த நேம் ஹலோ வேர்ல்டு சொல்லிட்டு இருக்குல்ல, இதை வந்து நான் இப்போது பனானான்னு சொல்லிட்டு மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இது 0th இண்டெக்ஸ், இது ஃபஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ் தானே. str ஆஃப் 2 ஈக்குவல் டு BANANAன்னு சொல்லிட்டு மாற்றுறேன். பனானான்னு சொல்லிட்டு மாற்றினா printfல நான் %s சொல்லி தந்துட்டு செகண்ட் இண்டெக்ஸை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் ஆஃப் str ஆஃப் செகண்ட் இண்டெக்ஸ் மட்டும் மாறுதான் சொல்லிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், கம்பைல் டைம் எரர் காட்டுது. அசைன்மெண்ட் டு எக்ஸ்பிரஷன் வித் அரே டைப் சொல்லிட்டு வருது. இது ஏன் இது மாதிரி வருதுன்னா, இங்கே str ஆஃப் 2ங்கிறது ஒரு அட்ரஸை தானே மீன் பண்ணுறது. ஸோ ஒரு அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா அது வந்து பாசிபிள் கிடையாது. அட்ரஸை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து டிக்ளேர் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து இது எரர் சொல்லிட்டு வருது. இதுவே நீங்கள் இந்த மாதிரி நான் மாற்றணும்னு நினச்சேன்னா இங்கே என்ன பண்ணுவேன், நீங்கள் ஸ்ட்ரிங் காப்பின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். strcpy சொல்லிட்டு இருக்குல்ல, அதை போட்டுட்டு இதில் போய்ட்டு ஸ்டோர் பண்ணணும். str ஆஃப் 2ல் போய்ட்டு ஸ்டோர் பண்ணணும். கரெக்ட் தானே? இங்கே என்ன இருக்கோ இது போயிட்டு இங்கே காப்பி பண்ண சொல்கிறேன். இதுதான் இந்த ஸ்ட்ரிங் காப்பியோட டெஃபினேஷன். இது ஆல்ரெடி நடத்தியிருக்கேன். வேணால் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் போய் செக் பண்ணிக்குவாங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு அவுட்புட்டும் வருது. இங்கே என்ன, இங்கே வந்து ஸ்ட்ரிங் காப்பி. ஓகே, இங்கே strcpy யூஸ் பண்ணியிருக்கனால இங்கே ஹெட்டர் ஃபைல் வந்து #include string.hங்கிற ஹெட்டர் ஃபைல் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், 0 வார்னிங் வந்துச்சு. இப்போ பனானா சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. நீங்கள் இது மாதிரி தந்துட்டீங்கன்னா இந்த பனானா இருக்குல்ல, இதிலே வந்து அட்ரஸ் இதிலே இருக்கும். ஸோ அட்ரஸை தூக்கிட்டு இன்னொரு அட்ரஸில் ஸ்டோர் பண்ண சொல்கிறீங்க. சரிங்களா? இது மாதிரி தான் நீங்கள் வந்து
இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் காப்பி பண்ணிவிட்டு தான் வந்து நேமை வந்து மாற்றணும்னா மாற்ற முடியும். சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தாச்சு. இப்போது எப்படி வந்து யூஸர்கிட்ட எந்த இன்புட்டாக அதாவது ஸ்கேனர்ஸ் மூலியமாக வாங்கிட்டு அதை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ யூஸர்கிட்ட இருந்து தானே வாங்க போகிறோம் அப்படின்னா இது தேவையில்லை, இது மட்டும் தந்துட்டா போதும். தந்துட்டு ஃபார் I equal to 0, I less than 3i plus plus தந்துட்டு ஸ்கேனர்ஸ் மூலியம் பர்சன்டேஜ் எஸ் சொல்லி தந்துட்டு str of i சொல்லி தந்துட்டா மட்டும் போதும். இது மாதிரி தந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டைம் ஐட்ரேஷன் வந்து 3 டைம் வந்து ஐட்ரேஷன் ஆகும். ஏன்னா நான் இங்கே சைஸ் 3 தந்துருக்கிறதுனால நீங்கள் ஒரு டைமும் வந்து வேறு 3 நேம்ஸ் தந்துட்டிங்கன்னா போதும். தந்துட்டு அதை வந்து ஃபார் பிரிண்ட் பண்ணணும்ல, இதே கண்டிஷன் எடுத்து இங்கே காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஸ்கேனர்ஸ் இருக்க இடத்துல printf தந்துட்டா போதும். printf தந்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் லைனில் வந்து பிரிண்ட் ஆகணும்ல, ஸ்கேனர்ஸ் printf பண்ணும்போது, அதனால நியூ லைன் /n சொல்லிட்டு தந்துடுறேன். இங்கே நீங்கள் அட்ரஸ் தர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து இது தரக்கூடிய நீங்கள் டேட்டா டைப்பே ஸ்ட்ரிங், அதாவது கேரக்டர் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான் தரீங்க. அதுலேயே வந்து அட்ரஸுங்கிற இதுவும் வந்து ஸ்ட்ரிங்கிறது இட் செல்ஃப் ஹேவ்ஸ் அட்ரஸ். ஸோ நீங்கள் தனியாக இங்கே மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அட்ரஸ் ஆஃப் str of i சொல்லிவிட்டு இது மாதிரி மட்டும் எழுதிட்டு பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு தரேன். ஃபஸ்ட் வந்து ஸ்கேனர்ஸ் தானே, அதனால ஸ்கேனர்ஸ்க்கு வந்து பிளாங்க் ஸ்பேஸில் கேட்டு நம்ம இன்புட் தந்தால் ஏஏஏ பிசிடி இஎஃப்ஜின்னு சொல்லி தந்துட்டா ஏஏ பிசிடி இஎஃப்ஜின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. புதுசாக ப்ரோக்ராம் ரன் பண்ணாங்கன்னா என்ன தரது இன்புட்டாக தரதுன்னு சொல்லிட்டு புரியாமல் இருக்கும்ல. ஸோ அதனால் நீங்கள் இங்கே ஒரு printf தந்துட்டு enter 3 names சொல்லிட்டு தந்துடுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு printf தந்துட்டு printing data இது மாதிரி தந்துட்டிங்கன்னா யூஸருக்கும் புரியும் என்ன தான் வந்து அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு enter 3 names. ஓகே, யூஸர் வந்து 3 names தருவாங்க. ஆப்பிள், மேங்கோ, ஆரேஞ்ச் சொல்லிட்டு 3 நேம் தந்தாங்க. பிரிண்டிங் டேட்டா சொல்லிட்டு ஆப்பிள், மேங்கோ, ஆரேஞ்ச் சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்து சைஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணால் இதை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து எப்படி வந்து சைஸை வந்து சேஞ்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்படி தான் வந்து மல்டிப்புள் ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்கேனர்ஸ் மூலியமாகவும் printf மூலியமாகவும் வாங்கலாம் 2D அரே யூஸ் பண்ணிவிட்டு. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இது மாதிரி மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் எக்ஸாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.